வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது உங்க ரீசனிங் செக்ஷனுக்கான டமால். ஸோ ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ்க்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. ஸோ டமால் சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ராயல் பாஸ் தேவைன்னா 789 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாக்சன் _CWJ வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த குரீஸ்னாலும். உங்களுக்கான முதல் கேள்வி சால்வ் பண்ணுங்க. யாரு ஹையஸ்ட் மார்க்னு சொல்லி, யார் இருக்குது ஹையஸ்ட் மார்க்? அண்ணா அடுத்த 3 செட் எடுங்க. 3 செட் பிபிடி, பழைய பிபிடி எடுத்து மொபைல்லே கூட எடுத்து பார்த்து கூட மேகி போடுங்க. ஆர்ஆர்பி கிளர்க் லெவல். ஸோ இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. எம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கே மோர் தென் ஒன்லி என் அப்படின்ட்டான். ஸோ பேலன்ஸ் உள்ள 5 பேர் இங்கே தான் இருக்கான். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, ஜே லெஸ் தென் எம் பட் மோர் தென் ஓ. ஜே லெஸ் தென் எம், J less than M and O, J less than M and O but more than I. டிஃபிகல்ட்டாக இங்கே கொடுத்துருக்கான். J less than M தனியாக வாசித்துட்டு அடுத்து O more than I அப்படின்லாம் வாசிக்காங்க. J score less than M and O more than I அப்படின்னு இருக்கான். I scored less than 72. I வந்து நமக்கு 72ஓட லெஸ்ஸாக இருக்காங்கன்ட்டான். சரியா? எல் ஸ்கோர்டு 85 மார்க்ஸ் which is less than the score of M. ஸோ எம்முக்கு அப்புறம்தான் எல் வர வேண்டும் அப்படின்ட்டான். அப்படியா சொல்றான்? எல் ஸ்கோர்டு 85 மார்க் which is less than M. ஸோ எம்மோட எல் வந்து கம்மி அப்படின்றான். ஸோ இப்போ எம்முக்கு அப்புறம் தான் ஓஎல் ஜேஐ வரணும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ எம் இங்கே போடுறேன். ஸோ ஜேஐ இங்கே போட்டுருவேன். ஓகேயா? இப்போ எனக்கு எல்லு ஓவை எக்ஸாக்டாக உட்கார வைக்கிறதுக்கு அவன் எதுவுமே கொடுக்கல. ஓ வந்து ஹையஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? அப்போ இங்கே ஓஆர்எல், இங்கே ஓஆர்எல் அப்படின்னு அர்த்தம். கே வந்து 65 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். எல் வந்து 85 மார்க் அப்படின்ட்டா நமக்கு என்ன அப்படின்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அடுத்து, வாட் இஸ் த பாசிபிள் ஸ்கோர் ஆஃப் மார்க் ஓ 75க்கு மேலே? இப் எம் ஹாஸ் 90 மார்க்ஸ், சரியா, 75க்கு மேலே எனக்கு என்ன பாசிபிள் இருக்கு, ஓ வந்து இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் 84 மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து, how many percent scored more than J? J ஓட 3% மோரா இருக்காங்க. சூப்பர். if the minimum score is 60, ஓகே, n வந்து 60 இருக்கான், K வந்து n வந்து 60 இருக்கான்னு வச்சுக்கோ. what is the difference between J and n மார்க்னு கேட்குறான். J 75, இது 60, 15 is your answer. ஸோ உங்களுக்கான அடுத்துக்கு, how many pairs of the word letter is pairs of the word in the
But complete. Complete is PO level. Single variable. இல்லாட்டி முடிச்சுட்டு சூஸ் பண்ணிக்க விடுங்க. லைவ் முடிச்சுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்ல எத்தனை பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓ எல்லு ஓவும் ஒரு பேரு, ஓவும் டி ஒரு பேர். அடுத்து ஸோ 1 2 C 4 5 I 7 8 O என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 O என்ன வருது? ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 10. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக உள்ள ரெண்டே ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 3. 3யோட பிளேஸ் வேல்யூ யாரு? சியோட பிளேஸ் வேல்யூ தான் 3. அடுத்து 4 5 எடுக்கிறான், ரெண்டே ஆட் பண்ணா 9 என்னது? ஐ தான் 9. அடுத்து 7 8 ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது? 15. 15 தான் நமக்கு என்னது? ஓ. அடுத்து என்னது? 7 8க்கு அப்புறம் என்ன வரும்? 10 வரும். இந்த இடத்துல 10ல ஆட் பண்ணா 21 தான் யூ. ஸோ 10 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த கோட் ஃபார் த ஃபுட்பால்? ஃபுட்பால் எங்க இருக்குன்னு பாருங்க டக்குன்னு. ஃபுட்பால் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ உங்களுக்கான ஆன்சர் டமால்னு சொல்லணும். உங்களுக்கான ஆன்சர் இஸ் ஜாஷ். ஜாஷ் இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் இம்பார்ட்டன்ட்? இம்பார்ட்டன்ட் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டோட கோட் என்ன? உடனடியா டமால்னு அடிக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாஷ் இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இன்ட்ரெஸ்டிங் ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நாஷ் வாஷ் மாஷ் ராஷ். வாட் வில் பி த கோட் ஃபார் ஹவுஸ் இஸ் லைஃப்? ஹவுஸ் இஸ் லைஃபோட கோட் என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சாரி அடுத்த கேள்வி, டைரக்ஷன். டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் லைனை நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட் இஸ் சேம்.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான். எஸ்ஸை பொறுத்து யூ என்ன டைரக்ஷன் கேட்குறான். எஸ் இதில் இந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது, இப்படி தான் வெறுமன டயக்ராம் இருக்கும். எஸ்ஸை பொறுத்து எனக்கு யூ வந்து எந்த டைரக்ஷன் கேட்குறான், நார்த் வெஸ்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் ஹரிசாண்டல் பாயிண்ட்ஸ் ஆர் 3 மீட்டர். அப்போ இது 3 இது 3, வெர்டிகல் 4 மீட்டரா, இது 4 இது 4 அப்படின்னு அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டான். இப்போ டீக்கும் கியூக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறான். ஸோ இந்த 4 மீட்டர் தான் உங்களுக்கு இங்கேயுமே இருக்கும். டீக்கும் கியூக்கும் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 25, ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா 5 மீட்டர்ஸ் வரும். அடுத்து ஆர் சவுத் வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யூ. யூவோட சவுத் வெஸ்ட்ல ஆர். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் பி? ஸோ உங்களுக்கான ஆன்சர் சவுத் ஈஸ்ட். பியை பொறுத்து டி சவுத் ஈஸ்டில் இருக்கு. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. If all the letters of the word abbreviatives arranged in alphabetical order from the left hand, how many vowels appear at the even position from the right hand? Right handல இருந்து even positionல பார்த்தோம்னா எனக்கு எத்தனை இது இருக்கு அப்படின்னு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ சொல்லுங்க. ஷூ வந்துருச்சா ப்ரோ? அப்படியா, சரி ப்ரோ. எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு டைம் கொடுங்க, நாளைக்கு போட்டுறேன். சரியா? ஒரு நாள். புரியுது 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 புரியுது. நாளை கன்ஃபார்மாக போட்டுடலாம். எனக்கு இது ஷூ மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் வாங்குவீங்க. அந்த இது மாட்டணும்னு நீங்களே பின்னாடி கேரி. சரி 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 ப்ரோ. சரி, அது எவ்வளோ? சரி ப்ரோ சரி ப்ரோ சரி. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ரைட் ஹேண்ட்லேருந்து ஈவன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு 2 இது ஈவன் பொசிஷனில் வவல்ஸாக இருக்கு. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெய்தர் நாட். எல்லா பெட்டரும் சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் சம் பெட்டரா நாட் சூப்பர் இருக்கு. அப்போ எல்லா பெட்டரையும் சூப்பர்களை கொண்டு போக முடியாது, வராது. சம் குட் ஆர் பெஸ்ட் இஸ் அ பாசிபிள்ன்றான். குட்டு பெஸ்ட்டு நாட் கண்டிஷனில் இருக்கு. ஸோ பாசிபிள் வராது. ஸோ நெய்தர் ஒன் நாட் டு ஃபால். செகண்ட் கொஸ்டின். டக்குன்னு சால்வ் பண்ணு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ். அதாவது ஒன்லி a few மேகசின் ஆர் பேப்பர்னு போட்டான். அடுத்து ஒன்லி a few நோட்ஸ் ஆர் பேப்பர்னு போட்டான். நோ மேகசின் இஸ் நோட் அப்படின்னு போட்டான். இப்போ எல்லா நோட்டுமே பேப்பராக இருக்க பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா நோட்டுமே பேப்பராக இருக்காது. சில நோட் வந்து நாட் கண்டிஷனுக்கு பேப்பர். ஸோ இது வராது. சம் நோட்ஸ் ஆர் நாட் பேப்பர்னு கேட்குறாங்க. சம் பார்ட் ஆஃப் நோட் வந்து நாட் கண்டிஷனுக்கு பேப்பர் வரும். கரெக்ட். அடுத்தது டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. கொடுத்துட்டீங்களா?
ஸோ உங்களுக்கான ஆன்சர் both 1 and 2 follows. Some colleges are home. Colleges some part வந்து ஹோமாக இருக்க பாசிபிளான்னு கேட்டால் கரெக்டு. ஆல் காலேஜஸ் ஆஃபீஸ், எல்லா காலேஜுமே ஆஃபீஸாக இருக்க பாசிபிள் கிடையாது. சரியா? அதை தான் இங்கே சொல்கிறேன். ஆல் காலேஜ் ஆர் ஆஃபீஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றான். அப்போ இது எனக்கு கரெக்ட். ஆல் காலேஜஸ் ஆர் ஆஃபீஸ் இஸ் அ பாசிபிள்னா தான் தப்பு. இஸ் நாட் அ பாசிபிள் அப்படின்னு கேட்டால் கரெக்ட். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்கான். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோஸ். டயக்ராம் போட்டுட்டோம். சம் ஸ்பேரோ பீயிங் டக் இஸ் அ பாசிபிள்ன்றான். ஸோ ஸ்பேரோக்குலேருந்து டக்குக்கு அன்னோன் ரிலேஷன், ஸோ பாசிபிள் வரும். சம் ஆஸ்ட்ரிச் ஆஸ் நாட் பீகாக் அப்படின்றா. சம் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிச் இஸ் நாட் கண்டிஷன் வித் பீகாக். ஸோ இதுவும் கரெக்ட். போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்த குறிச்சு ஆர்கிடெக்டில் ஈவன் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ட்ராப்டு, தென் அரேஞ்ச் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட், ரைட் அண்ட் என்னன்னு கேட்குறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐ இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான முதல் பாக்ஸ் பேஸ்டு பஸ். டாப்ல யார் இருக்கான்னு சொல்லு. டாப் ஆஃப் த பாக்ஸ் யாருன்னு சொல்லு. சால்வ் பண்ணுங்க. டாப் ஆஃப் த பாக்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கே. கே தான் வந்து டாப்ல வராங்க. கன்சிக்யூட்டிவ் ஆல்பபெட் நேம் கெப்ட் டுகெதர் வர மாட்டாங்களாம். அதாவது எம்எஸ் 3 பாக்ஸ் அபவ் ஜே. அடுத்து என்ன சொல்றான்? ஒன்லி 2 பாக்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஹெச்சா. 3 பாக்ஸ் அபவ் ஜே,
H is adjacent to J. H is adjacent to J. இப்படியும் இருக்கலாம். M இப்படி வந்து Jக்கு பக்கத்தில் H இங்கேயும் இருக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான்? only 2 box between H and I-ன்றான். எனக்கு 7 பாக்ஸ் தான். ஸோ 2 விட்டு I கீழே போட முடியாது, 2 விட்டு மேலே இங்கே I. ஸோ Hக்கு 2 விட்டு I போட முடியாது, 1 2 விட்டு இங்கே I. மொத்தம் 8 வரணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? the number of boxes between M and H நடுவில் 3 இருக்குன்னா Lக்கும் Kக்கும் நடுவில் அந்த 3 இருக்கணும். எம்முக்கு Hக்கு 3னா Lக்கும் Kக்கும் நடுவில் 3. ஆனால் H is above, sorry, K is above M. ஸோ அப்போ இதுலேயும் 1 2 3 4 5 6 7 ஒருத்தன் தான் இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா LK, L இங்கே போட்டுட்டு 1 2 3 விட்டு இங்கே K போடலாம். இந்த பாசிபிள் இருக்கு. இதில் வந்தீங்கன்னா Hக்கும் Mக்கும் உள்ள 2 பேர், Lக்கும் Kக்கும் உள்ள 2 பேர் யோசிக்கலாம். ஸோ L இங்கே போட்டால் JK கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் பக்கத்தில் வராது. சரி, வேற என்ன செய்யலாம்? ஸோ L இங்கே போட்டால் 1 2 விட்டு இங்கே K போடலாம். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? Kக்கு Mக்கு அபோவில் தான் Kன்னு இருக்கான். ஸோ இங்கே பிலோவில் K. ஸோ இதுதான் எனக்கான ஆன்சர். ABMI LJH. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 4th person in the rectangular table. ஸோ எல்லாருமே ஃபேஸிங் சென்டர். கார்னரில் யார் வருவான்னு சொல்லுங்க. ஸோ 4th person in the rectangular table, கார்னரில் யார் வருவான்னு சொல்லுங்க. கார்னரில் யார் வருவான்னு சொல்லுங்க. ஸோ ABRQ அப்படிதான் வரும் கார்னரில். ஸோ பார்க்கலாமா? எஸ் வந்து கார்னரில் இருக்கலாம், சரியா? எஸ் மிடில்லையும் இருக்கலாம், எஸ் கார்னர்லையும் இருக்கலாம், எஸ் மிடில்லையும் இருக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ்ஸோட செகண்ட் ரைட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இமிடியேட் லெஃப்ட் Q. எஸ்ஸோட செகண்ட் ரைட்டுக்கு இமிடியேட் லெஃப்ட் Q. எஸ்ஸோட செகண்ட் ரைட்டுக்கு இமிடியேட் லெஃப்ட் Q போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான்? only 2 person between D and Q. 2 விட்டு Q இங்கே
2 விட்டு Q இங்கே. ஆனால் Q does not face R. One 2% will D and Q. இப்போ Qக்கு 1 2 விட்டு இங்கே D போட்டால் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே D போடுறேன் அப்படின்னா C ஃபேஸஸ் PA வந்து எனக்கு போட முடியும். சரி, எஸ் இங்கே இருக்கு. 1 2 விட்டு இங்கே D போட்டோம்னா எடுத்துருவோமா 4 பாசிபிலிட்டி. எதுக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டு டப்பு நான் எடுத்து விட்டோம்னா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ எஸ் கியூ இருக்கு. கியூக்கு 1 2 விட்டு இங்கே டி. எஸ் கியூ இருக்கு. கியூக்கு 2 விட்டு இங்கே டி. எஸ் கியூ இருக்கு. கியூக்கு 2 விட்டு இங்கே டி. எஸ் கியூ இருக்கு. கியூக்கு 2 விட்டு இங்கே டி. இப்போ சி ஃபேஸஸ் பி அப்படின்றேன். சி ஃபேஸஸ் பி. சி ஃபேஸஸ் பி. அப்போ இதில் வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இங்கே வரணும். சி ஃபேஸஸ் பி. Q does not face R. A sits at the corner, one of the immediate neighbor of D. இப்போ இந்த 4 பாசிபிளே தேவையில்லை. அதான் ஈஸியாக சொல்லிட்டான்ல. A sits at the corner facing one of the immediate neighbor of Dன்ட்டான். சரியா? ஸோ அப்போ நான் இங்கே போகவே தேவையில்லை. டி கார்னர் இருக்க பாசிபிலிட்டியே போக தேவையில்லை. மிடில் இருக்க பாசிபிலிட்டி போனால் போதும். ஏன்னா வந்து டியோட இமிடியட் நெய்பர் தான் ஏ கார்னர்ன்ட்டான். அப்போ டி கார்னர் பாசிபிலிட்டியே வந்து நான் எடுக்க இங்கே தேவையே இல்லை. ஸோ இப்போ டிக்கு பாசிபிள் நம்ம இங்கே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லியிருக்கான்? ஏக்கு அட்ஜசன்ட் இங்கே எடுத்தோம்னா இங்கேயோ எடுக்கிறோம். இந்த 2 எடுத்தாலும் ஏ வரப்போகுது. அப்போ இது பிஆர் சி, இது பிஆர்சி. அதே மாதிரி டிக்கு இங்கே ஏ எடுத்தோம்னா இங்கே பிஆர்சி. டிக்கு இங்கே ஏ எடுத்தோம்னா பிஆர்சியே வராது. ஸோ டிக்கு இங்கே அட்ஜசன்ட் ஏ. ஸோ இது பிஆர்சி, இது பிஆர்சி போட்டாச்சு. Q does not face R அப்படின்றான். Q R ஃபேஸ் பண்ணல அப்படின்னா R இங்கே தான் வருவான். சரியா? Q R ஃபேஸ் பண்ணலன்னா R இங்கே தான் வருவான். P-யோட இமிடியேட் நெய்பர் யாரு கிடையாது, R கிடையாது. அப்போ இது வந்து C, இது வந்து P. P faces P. P is not the immediate neighbor of R. P பக்கத்தில் ஆரே வரக்கூடாதான். அப்போ இதை வந்து நீங்கள் C மட்டும்தான் போட முடியும். இதெல்லாம் நீங்கள் வந்து P அப்படின்னு போட முடியும். ஓகேவா? ஸோ Q does not face R. C faces P போட்டாச்சு. Q does not face R போட்டாச்சு. A sits the one of the corner. A sits the corner. See, D or immediate neighbor. சொதப்பிட்டேன். A sits at the corner and facing one of the immediate neighbor of D. ஏ வந்து கார்னர். செமையான சொதப்பல். ஏன் இப்படி சொதப்புறேன்னு தெரியல.
இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எஸ் இங்கே எடுக்கிறேன், எஸ் இங்கே எடுக்கிறேன், எஸ்ஸோட செகண்ட் ரைட்டுக்கு இமிடியேட் லெஃப்ட் கியூ இங்கே. சரியா? கியூக்கும் டிக்கும் உள்ள 2%. டிவினா விட்டுருங்க. எஸ் கியூக்கு நல்ல 2%. கியூக்கு 1 2 விட்டு டி இங்கே. இன்னொரு பாசிபிள் எஸ்ஸுக்கு கியூக்கு 2 விட்டு டி இங்கே. டியோட இமிடியேட் நெய்பர் தான் ஏ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. டியோட இமிடியேட் நெய்பர் ஏ இல்ல, டியோட இமிடியேட் நெய்பர் தான் ஏ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. போட்டாச்சு. அதாவது மாதிரி டியோட இமிடியேட் நெய்பரை ஏ ஃபேஸ் பண்ணியிருக்கா வராது, டியோட இமிடியேட் நெய்பரை ஏ ஃபேஸ் பண்ணிருக்கா. கிளியரா எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சா? கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் உங்களை நிறையா எடுக்கிறதுனால. ஸோ புரிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்கான். நான் கொஸ்டின் நல்லா உள்வாங்காம விட்டுட்டேன். C faces P. Q does not face R. So CRP போட்டுடலாம். CRP. சரிங்களா? Q does not face R அப்படின்னா R இங்கே தான் வந்து ஆகணும். சரிங்களா? ஸோ P பக்கத்தில் R வரக்கூடாதுன்னா இது வந்து எனக்கு C, இது எனக்கு P. அதே மாதிரி இங்கே வரும். சரியா? இங்க என்னது எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. அப்ப இதுதான் ஆன்சர். இந்த பாசிபிலிட்டியில வந்து ஆப்போசிட்ல சிபிஏ உட்கார வைக்க முடியாது. ஆன்சர் பார்ப்போமா? இதுதான் ஆன்சர். நீட்டா முடிகிற சம போட்டு உழப்புன்னு உழப்பிருக்கேன். ASQ CBR ASQ CRD அடுத்து இங்கே B. இந்த பேலன்ஸ் சொல்லுங்க. பாசிபிலிட்டியா போகவே தேவையில்லை. சப்பைய முடியாது செம்ம புரண்டி செத்து புதைத்து செஞ்சிருக்கிறேன். So entrance exam starting from Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. Sunday யார் வருவான்னு சொல்லு. எனக்கு சண்டே யார் வருவான்னு சொல்லு. சண்டே யார் வருவான்னு சொல்லு. எவ்வளோ சண்டே யார் வருவான்னு சொல்லுங்க மக்களே. ஸோ ஈஸியான சம் மக்களே இது. இங்கே இருங்களேன். ஒன்லி 2% பிட்வீன் N and R. Who has an exam immediately after O? Only 2% between N and R. R who has an immediately after O. NOR. இங்கே யாரோ இருக்காங்க. அடுத்து ப்ரூவ் பார்த்தோம்னா அட்மோஸ்ட் 2% between M and P. P has exam immediately before Q, but P immediately before Q after S. இதை சேர்க்கணும். ஸோ M எனக்கு அப்போ இங்கே தான் வரணும். ஸோ நீட்டாக போடலாம். இங்கே இருங்களேன். NM
NMORSPQ இல்லாட்டி NMORSPQ. அவன் என்ன சொல்லியிருக்கான், அட்மோஸ்ட் 2% தான் பீக்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கணும்னு இருக்கான். மேக்சிமம் எம்முக்கும் பீக்கும் நடுவில் 2% தான் இருக்கணும். இங்க எம்முக்கும் பீக்கும் நடுவில் 3 இருக்கான். இந்த பாசிபிலிட்டி கேன்சல். தப்பையா உட்காந்துருச்சு. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு சொல்லுங்க. இது லைட்டா ஒரு இடத்துல யோசிக்கணும். யோசிச்சுட்டா சப்பசம். இது Qக்கு எய்தர் இமிடியேட் லெஃப்ட் ஆர் இமிடியேட் ரைட் V இருக்கலாம். V ஹாஸ் ஒன்லி ஒன் நெய்பர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. Vக்கு ஒரே ஒரு நெய்பர் இருக்கணும்னா 1 2 3 4 5 6 7 8. அதாவது Vக்கு ஒரே ஒரு நெய்பர் இருக்கணும்னா இந்த இடத்துல தான் V போடணும். அப்போ Vக்கு ஒரே ஒரு நெய்பர் தான் இருப்பாங்க. Vக்கு பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. Qவோட இமிடியேட் ரைட் தான் V. புரிஞ்சா கான்செப்ட்? அவன் என்ன சொல்றான், Vக்கு ஒருவேளை 1 2 3 4 5 6 7 8 Qக்கு இமிடியேட் லெஃப்ட் V போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். Vக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நெய்பர் இருக்காங்க? Vக்கு இங்கே ஒரு நெய்பர் இருக்காங்க, இங்கே ஒரு நெய்பர் இருக்காங்க, 2 நெய்பர் ஆகி போயிருக்காங்க. இவன் என்ன சொல்லியிருக்கான், V has only one neighbor அப்படின்னா கண்டிப்பா V தான் எக்ஸ்ட்ரீம் எண்டா இருக்க முடியும்னு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்கேன் அந்த சம்ம. சரியான சம்ம. ஸோ இப்போ பார்த்தாச்சா. அடுத்து என்ன சொல்றாங்க, செகண்ட் ஃப்ரம் த ஒன் ஆஃப் த எண்டு. எஸ் இங்கே தான் வருவான். ஒன்லி 2% பிட்வீன் எஸ் அண்ட் யூ. யூ இங்கே தான் வருவான். இப்போ ஆருக்கு செகண்ட் ரைட்டுக்கு தேர்ட் லெஃப்ட் W. ஆருக்கு செகண்ட் லெஃப்ட்டுக்கு தேர்ட் லெஃப்ட் W. ஆருக்கு இங்கே போடலாமா? ஆருக்கு செகண்ட் ரைட்டுக்கு தேர்ட் லெஃப்ட் W. நம்பர் ஆஃப் V and T is W and P. ஸோ V இங்கே இருக்கானா T இங்கே போடுங்க, Wக்கு 1 விட்டு P இங்கே போடுங்க. அப்பயே முடிஞ்சு சம். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். சால்வ் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. Pக்கு எஸ் என்ன உறவு, என்னடா உறவு அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களது ஒரு ஜாக்சன் 10 10 10.